அடுத்த கேள்வி, பள்ளிவாசலில் ஜமாத் தொழுவதற்கும் வீட்டில் ஜமாத் தொழுவதற்கும் நன்மை வேறுபடுமா? பள்ளியில் தான் கண்டிப்பாக 5 வேளை தொழ வேண்டுமா, அல்லது வீட்டில் ஜமாத்தாக தொழலாமா? ஆண்களுக்கு பள்ளிவாசலில் தொழுவது கடமையா அப்படிங்கிறது கேட்குறார். இது சம்பந்தமாக ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பல கேள்விகளுக்கு பதிலாக நம்ம விளக்கி இருக்கிறோம் பல கேள்விகளில். இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், ஜமாத்து தொழுகை என்கிற ஒரு விஷயம் அது கட்டாய கடமை கிடையாது. ஜமாத்தில் தான் தொழுது ஆகணும், ஜமாத்து இல்லாமல் தொழுதால் அந்த தொழுகை செல்லாது என்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. அதே மாதிரி பள்ளிவாசலில் தான் தொழணும், பள்ளிவாசல் அல்லாத எங்கேயும் தொழக்கூடாது என்கிற அளவுக்கு தொழுகையின் நிபந்தனையாக பள்ளிவாசல் ஆக்கப்படலை. தொழுகைன்னா பள்ளி தான் அப்படின்னு ஆக்கப்படலை. எதுக்குன்னு கேட்டால், ஜமாத்தாக தொழுகிறதுக்கு 27 மடங்கு நன்மை கூட. சில ஹதீஸில் 25ன்னு வருது. அப்போ 25 27 மடங்கு நன்மைகள் அதிகம் எதில் இருக்கிறது? ஜமாத்தாக தொழுகிறதுல. அப்போ ஜமாத்தாக நீங்கள் தொழுகிறோன்னு முடிவு எடுத்தீங்கன்னு சொன்னால், எல்லாரும் சேரக்கூடிய ஒரு இடத்துக்கு போனால் தானே ஜமாத் தொழ முடியும். ஜமாத் கூட்டாக தொழுகிறதுன்னு சொன்னால் பலரை ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அதுக்கு தான் பள்ளிவாசல். பள்ளிவாசலுங்கும் போது அங்கே பலரும் உங்களுக்கு அறியாத பல பேர் வருவாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு நேரத்தை நிர்ணயித்து நீங்கள் தொழுகும்போது தான் அந்த ஜமாத்து அங்கே இருக்கும். வீட்டில் ஜமாத் தொழுகிறதுக்கான சான்ஸு எல்லா நேரத்துலையும் இங்கே சில நேரத்தில் எல்லோரும் குடும்பத்தில் எல்லாம் ஒன்றா இருப்பாங்க, அப்படி இல்லாமல் இருப்பாங்க. அதில் ஜமாத் தொழுதா கூட நீங்கள் சாத்திய குறைவாக இருக்குது என்ற காரணத்துக்காகத்தான் பள்ளிவாசல் ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. மேலானதாக இருக்கிறது. பி 7 தரஜா 27 மடங்கு கூடுதலாக இருக்கிறது, நன்மை இருக்கிறதுன்றாங்க. இது தனியாக தொழுகிறது ஜமாத்தா தொழுகிறது, பள்ளின்னு வரல. தனியாக தொழுகிறது ஜமாத்தா தொழுகிறதுங்கும் போது ஜமாத்தாக வீட்டில் தொழுதாலும் 27 கிடைச்சிடும் தானே. இந்த ஹதீஸுடைய வாசகம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், தனியாக தொழுவது ஜமாத்தாக தொழுவதுங்கிறத பற்றி தான் இது பேசுது. வீட்டில் தொழுவது பள்ளிவாசல் தொழுவதை பற்றி பேசவில்லை. பள்ளிவாசல்லே போய் நீங்கள் தனியாக தொழுதிங்க ஒரு நன்மை தான் கிடைக்கும். வீட்டிலே நீங்கள் ஜமாத்தை தொழுதிங்க 27 மடங்கு நன்மை கிடைக்கும். அப்போ 27 மடங்கு நன்மையுடைய காரணம் பள்ளி கிடையாது, அந்த நம்பர் தான். ஜமாத்து தான் முக்கியம். ஜமாத்தாக இருந்தால் 27 மடங்கு, தனியாக இருந்தால் 1 மடங்கு அப்படின்னு இந்த ஹதீஸில் வழங்குறது. ஆனால் இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, புகாரில் 651வது ஹதீஸில் சொல்கிறாங்க, ஆலமுன் நாஸ் அஜரன் ஃபி ஸலாத்தி, தொழுகையில் ரொம்ப அதிகமான மகத்தான கூலி பெறக்கூடியவர் யார் என்று கேட்டால், அபஅதுஹும், அதிக தொலைவிலிருந்து வரக்கூடியவர், அபஅதுஹும் அம்ஷன், அதிகமாக தொலைவில் நடந்து வரக்கூடியவர் தான் அதிக கூலியை பெறுவாருங்கிறாங்க. இப்போ உதாரணமாக ஒரு பள்ளிவாசல் ஒரு 1/2 கிலோமீட்டரில் இருக்கிறது. 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து போய் அதில் கலந்துக்கிட்டேன்னு வைங்க, அப்போ அதுக்கு கூலி ஜாஸ்தி கிடைக்கிறது. விளங்குதா? ஒருத்தனுடைய பள்ளிவாசல் அடுத்த வீடு தான் பள்ளிவாசல், இவன் வீட்டுக்கு அடுத்தப்பெல்லாம் பள்ளிவாசல் இருக்குது, இவன் ஜாஸ்தியாக நடக்க மாட்டான், இவனுக்கு கூலி கம்மியாக கிடைக்குங்கிறாங்க. இந்த பள்ளிவாசலில் போய் தொழுகிறதுல கூட அதிக நன்மை எவ்வளோ தூரம் நடந்து செல்கிறானோ அதுக்கு தகுந்தவாறு கூலி கிடைக்கும்னு சொல்வதில் இருந்து என்ன விளங்குதுன்னு கேட்டால், இது சிறப்பிக்கப்பட்ட ஒன்றாகத்தான் விளங்குகிறது. கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்றாக கூலி நிறைய கிடைக்கும் என்று தான் வருகிறது. அதே மாதிரி சில நேரங்களில் இந்த பள்ளிவாசல் இல்லாமையும் கூட என்ன செய்கிறாங்கன்னா, பல சகாபாக்கள் எனக்கு முடியாமல் இருக்கிறது, அதனால் நான் மழையினால் எனக்கு போக முடியல, நான் உடம்பு கனத்த ஒரு ஆளாக இருக்கிறேன், என்னை வீட்டில் நான் தொழுதுக்கிற போகிறேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு ஒரு இடத்துல தொழுதுட்டு போங்க, அந்த இடத்தை நான் பள்ளிவாசல் ஆக்கிக்கிறேன்னு ஒருத்தர் கேட்பார். ரசூலுல்லாஹ் அவர் வீட்டுக்கு போய் அவர் சொன்ன இடத்துல தொழுது காட்டி விட்டு வருவாங்க. அதையே அவர் பள்ளிவாசல் ஆக்கி கொண்டு பள்ளிக்கு போகாமல் இருக்கிறார். எதனால்? பாடி கனத்தவராக இருக்கிறவர், உடம்பு சதை போட்டவராக இருக்கிறார். அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, நீ பள்ளிக்கு வராட்டாலும் பரவாயில்லைங்கிறாங்க. அது வீட்டையே பள்ளிவாசல் ஆக்கிக்கன்னு கேட்கும் பொழுது அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அப்படியும் ரசூலுல்லாஹ் காலத்தில் நடந்திருக்கிறது. நீங்கள் தக்க காரணம் இருக்கும் என்று சொன்னால் பள்ளிக்கு போகாமலும் என்ன செய்யலாம். அல்லது பள்ளி ரொம்ப தூரத்தில் இருக்கிறது, பாங்கு சத்தம் மைக்கு வச்சு கேட்குறது இல்லை, மைக்கு வச்சு எங்கே வேணாலும் கேட்க வைக்கலாம். குழாய் எவ்வளோ தூரத்துக்கு கட்டுறாங்களா, மைக்கு இல்லாமல் கேட்குற தூரத்தை தாண்டி நீங்கள் இருக்கிறீங்க. மைக்கு இல்லாமல் பாங்கு சொன்னாங்கன்னா எவ்வளோ தூரத்துக்கு கேட்குமோ அதை விட தாண்டி வெகு தொலைவில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தொலைக்கு வாருங்கள்ங்கிற ஒரு அழைப்பு உங்களுக்கு எட்டாத தூரத்தில் நீங்கள் இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு பள்ளியாசலுக்கு வரணுங்கிற ஒரு அவசியம் வராது, நீங்கள் வீட்டில் கூட தொழுவலாம். அப்படி வீட்டில் தொழக்கூடிய நேரத்தில் நீங்கள் அந்த உங்களுக்கு தெரிஞ்ச பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்ற வீட்டுக்காரங்க வீட்டில் உள்ள மெம்பர்ஸுகளை சேர்த்துக்கொண்டு ஒரு ஜமாத்தா தொழுதிங்கன்னா 27 மடங்கு நன்மை கிடைக்கும். இருக்குது 27 நன்மை. ஆனால் பள்ளியில் போய் தொழுவது என்பதற்கு கூடுதல் நன்மை இருக்கத்தான் செய்யும்.